அறுபடை முருகன் வீடுகள்ல முதல் படை திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றமானது 1920 அந்த காலகட்டத்துல லண்டன் நீதிமன்றத்துல இந்த மலை யாருக்கு சொந்தம் அப்படி ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதுக்கு அடிப்படையில இது முருகன் மலை அப்படின்னு அந்த லண்டனுக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பு காப்பி கூட மக்கள் அமைச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல அங்க சில முஸ்லீம்லாம் சேர்ந்து ஒரு பிரச்சனை பண்ணதுக்காக இந்த நாட்டிய அரசாங்கமானது மேல தீபம் ஏற்ற விடல. தீபம் ஏற்றணும் அப்படின்னு பக்தர்கள்லாம் கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டு மேல தீபம் ஏற்றணும் அப்படி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்றைக்கு வரைக்கும் மேல தீபம் ஏற்ற விடுவதில்லை. அங்க இருக்க பக்தர்கள் ஒவ்வொரு ஆண்டுகளும் தீபம் ஏற்றத்துக்காக போராட்டம் பண்ணி கைது செய்யப்படுகிறார். தொடர்ந்து 30 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. இங்க பாத யாத்திரை செல்லக்கூடியவர்கள், சபரிமலைக்கு போயிட்டு வரக்கூடியவர்கள் மாலை அணிவித்து விரதம் இருந்து அதை புனிதமாக அந்த மலை மீது ஒரு வழிபாடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மலை மேல காசி விஸ்வநாதனுடைய ஆலயம் இருக்கு. காசிக்கு சமமான தீர்த்தம் அங்க இருக்கு. அங்க நக்கீரனுடைய பாடல் பெற்ற இடம் அது. இந்த முஸ்லீம்களும் சேர்ந்து அவரோட புனிதமான மலையில திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க, ஆடு வெட்டுவோம் மாடு வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. இந்த காவல்துறையானது அவங்க மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. அப்ப அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் குரல் கொடுக்குறாங்க, இது மாதிரியான இதுல நாங்க தீபம் ஏற்ற முடியல, இது புனிதமா நாங்க கருதக்கூடிய மலை, நீங்க மேல எப்படி கொண்டு போய் மாடு வெட்டுவீங்க ஆடு வெட்டுவீங்கன்னு கேட்டு ஒரு போராட்டம் மூலியமாக அன்றைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டது. இருந்தாலும் கூட அவங்க ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க, இந்த சிக்கந்தர் மலைக்கு வரணும் அப்படி வலைதளங்கள்ல சமூக வலைதளங்கள்ல ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. அதுக்கு சில பேர் வர்றாங்க. ஆட்டெல்லாம் எடுத்துட்டு வரும்போது மறுபடியும் அங்க போராட்டம் கொந்தளிப்பு வருது. அப்பா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அன்னைக்கு அவங்கள கைது செஞ்சிருக்காங்க. திரும்ப எல்லா முஸ்லீம்களும் ஒன்று சேர்ந்து ராம்நாதனுடைய முஸ்லீம் எம்பி மேல போறாரு. கீழே பேட்டி கொடுக்கிறாரு, நான் மேல பிரியாணி போய் சாப்பிடுறேன்னு சொல்லி பேட்டி கொடுக்கிறாரு. மேல போய் பிரியாணி சாப்பிடுறாரு. அப்துல் சமர்ங்க ஒரு எம்எல்ஏ வர்றாரு, அவரும் மேல போறாரு. அவங்க மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. சமணர் புகை இருக்குது, அந்த புகையை ஆக்கிரமிப்பு பண்ணி பச்சை பெயிண்ட் அடிச்சாங்க. பெயிண்ட் அடிச்சது எந்த விதமான நடவடிக்கை இல்லை. இதெல்லாம் எதிர்த்து முருக பக்தர்கள் ஒரு அறப்போராட்டம் நடத்தணும் அப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதுக்கான சில மக்கள்கிட்ட நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. அங்க யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த அரசாங்கமானது இடைஞ்சல் கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கு யாரெல்லாம் முன்னாடி இருந்து வேலை செய்யறாங்களோ அவங்க எல்லாம் விரட்டி இருக்கின்றார்கள் காவல்துறையை வைத்து. ஆனால் இந்த அரசாங்கத்தை இந்து வன்மையாக கண்டிக்கின்றது. அங்க இருக்க போராட்டத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு பல சௌகரியங்கள் செஞ்சு கொடுக்கணும். சாமி அவர்களுக்கு அங்கிருந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து கொண்டிருக்கின்ற பல லட்சக்கணக்கான வருமானம் வந்து கொண்டிருக்கின்றது. 4ஆம் தேதி வரக்கூடிய பக்தர்களுக்கு இவங்க பல்வேறு சௌகரியங்கள் செஞ்சு கொடுக்கணும். தண்ணி ஏற்பாடு இந்த மாதிரியான வசதி செஞ்சு கொடுக்கணும். அறப்போராட்டமானது வருகின்ற 4ஆம் தேதி 3 மணி அளவில் அங்க பக்தர்கள் முருக பக்தர்கள் பல்வேறு ஆன்மீக பெரியவர்கள் பல்வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள் சமய தலைவர்கள் இவங்க எல்லாமே அதில் கலந்துக்கிறாங்க. அங்க பிரம்மாண்டமாக பெரிய எண்ணிக்கை வர இருக்காங்க.
எல்லா மக்களும் இதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நாங்கள் வருவாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இதுக்காக வந்து இந்த போஸ்ட் ஓட்டுநர்லாம் கைது பண்ணியிருக்காங்க. போஸ்ட்டை போய் கிழிக்கிறாங்க. எது எதுக்கும் போஸ்ட் ஓட்டுறாங்க, அதையெல்லாம் விட்டுட்டு முருக பக்தர்கள் ஒட்டக்கூடிய முருகமலைக்கு வரணும்னு சொல்லக்கூடிய போஸ்டரை கிழிச்சிருக்காங்க, அவங்க கைது பண்ணியிருக்காங்க. இந்த அரசாங்கமானது இந்துக்கள் மீது வன்முறையை ஏவி விடுன்னு தான் நினைக்கிறோம். இந்த அரசாங்கம் தெளிவில்லை அப்படின்னா வருகின்ற காலத்துல முருகர் இந்த அரசாங்கத்துக்கு பாடம் பெற்றுப்பார் தான் நாம் நினைக்கிறோம். மாட்டுக்கறிக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் கடவுளுக்கு ஏன் கொடுக்கிறது என்ன காரணம்? அவங்க முஸ்லீம் மதம் சேர்ந்தவங்க, அவங்க மேல ஒரு சிக்கந்தர் மலை, நான் சிக்கந்தர் இருந்தாரா இல்லையா அதுக்கான சம்பந்தமே இல்லாத அங்க போய் மாட்டுக்கறியை வந்து சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லி அறிவுறுத்துறாங்க. அது இந்துக்கள் வந்து விரதம் இருந்து போகக்கூடிய மலை, முருகன் மலை. அதனால அதை போய் சாப்பிடணும் அப்படி இது வந்து இந்த புனிதத்தை கெடுக்கணுங்கிற நோக்கத்தோட செய்யறாங்க. தமிழ்நாட்டில் கோவை அந்த மாட்டுக்கறி பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை மாறிச்சு. ஒரு கிராமத்துல அம்மன் கோயிலுக்கு முன்னாடி மாட்டுக்கறியை வந்து வெட்டி வந்து வியாபாரம் பண்ணணும்னு சொல்லி போடுறாங்க. அங்க இருக்கிற எங்கேயோ பண்ணு, கோயிலுக்கு முன்னாடி போட வேண்டாம், கோயில் எல்லாம் வந்து சாமி விடுவான்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அங்க இருக்கவங்க அந்த அந்த கடைக்காரர் வந்து இல்லை நான் இப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லும் போது அங்க அந்த ஊருக்காரன் சேர்ந்து எதிர்த்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி காவல்துறை ஏதோ நடவடிக்கை எடுத்துதான். அதை தொடர்ந்து அதுக்கு முன்னாடி வந்து போலீஸ் பெண் போலீஸ் வந்து பாதிப்பு சொல்லப்படுறாங்க. அதுபோல இப்ப சமீபத்தில் தொடர்ந்து இந்த அரசாங்கம் வந்து சட்ட ஒழுங்குல முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பெண்களாகட்டும் பல்வேறு, இப்ப நேற்று கூட இங்கே ஒரு வெட்டி இருக்காங்க, கோர்ட்டு மாதிரி வெட்டுறாங்க, நிருபர்களை வெட்டுறாங்க. இப்படி பல்வேறு தரப்புல இந்த அரசாங்கமானது உலகத்துல வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. ஒருத்த மேல வந்து 4 கேஸ் 5 கேஸ் 10 கேஸ் இருக்குதா, அவங்க வந்து ஜாமீன் வர்றாங்கன்னா அவங்க கண்காணிக்கணும், அவதான் திரும்ப அதை செய்யலாம். ஆனா இந்த உளவுத்துறை வந்து கண்காணிக்கணும், யாரெல்லாம் வந்து குற்றவாளிகளா இருக்காங்க, 4 கேஸ் 5 கேஸ் அவங்க மேல மர்டர் கேஸ் இது மாதிரியான கேஸ் இருக்கக்கூடிய கூட கண்காணிக்கணும்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். திரும்ப திரும்ப அவங்களே செய்யறாங்க. காரணம் இது இந்த போதை பொருள் தான் மெயின் காரணம். இங்க பார்த்தாலும் இந்த சம்பவம் நடக்கும்போது அதுக்கு பின்னாடி ஒரு போதை இருக்குது. குறிப்பா இந்த பல்லடத்து பக்கத்துல ஒரு குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் வெட்டியிருக்காங்க. இன்னொரு பகுதியில 3 பேர் ஒரு குடும்பத்தையே வெட்டியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை கண்டுபிடிக்கல. அந்த 3 பேர் வெட்டினா அந்த பல்லடத்து பக்கத்துல அந்த இதுல இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல. இது மாதிரி பல்வேறு இடங்கள்ல இந்த சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமா இருக்கு இந்த அரசாங்கத்துல. பெரிய போராட்டமும் நடத்திருக்கோம். போராட்டம் மாநாடு தனியா மாநில அதெல்லாம் வந்து ஏமாத்துறது. முருகனுடைய மாநாடு பழனியில் நடத்துறதெல்லாம் யாரை கூப்பிட்டு நடத்தணுமோ அப்படி கூப்பிடல. யாரெல்லாம் கூப்பிடக்கூடாதோ, யார் கடவுள் நம்பிக்கையால அவங்க எல்லாம் கூப்பிடுறதுதான் மாநாடு நடத்திருக்காங்க. அதெல்லாம் ஏமாத்துறது, இந்துக்களை ஏமாத்துறாங்க. அங்க போய் அந்த அரசாங்கமும் அரசியல்வாதிகள் ஏதாவது கேள்வி கேட்டுருக்கணும். எதுக்கு ஏன் அங்க போய் புனிதமான மலையின் மீது நீ போய் கேட்டுருக்கணும். ஆனா எல்லாரும் சேர்ந்து அந்த கலெக்டர் மனு மேலவையை வந்து கறி சாப்பிடணும்னு மனு கொடுக்கற போயிருக்கு. எல்லா கட்சியும் சேர்ந்து அண்ணாதிமுக கொடுக்குறாங்க. சமுதாய தலைவர்களும் மடாதிபதிகள் கூப்பிட்டுருக்காங்க. இந்துடைய மாநில தலைவர் கலக்கிறார், மாநில பொதுச் செயலாளர்.
இதனால அங்க வேற எந்த பிரச்சனைகளாக வாங்கி இல்ல அங்க வந்து சாமி வழிபடணும், அந்த மலை புனிதத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறவழியான சொல்றாங்க. அதனால பிரச்சனை வர வாய்ப்பு இல்லை. அரசாங்கமா பார்த்து பிரச்சனை உருவாக்குறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க. அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கணும். சபரிமலைக்கு மறுபடிய பக்தர்கள் சபரிமலை மலையில மேல போறதுக்கான வசதி இல்லை. காசி விஸ்வநாதர் கோயில் அது பாடல் பண்றது, நக்கீரனை வந்து சிறைப்பிடித்து உள்ளே விடுதலை பண்ணதா ஒரு ஐதீகம் இருக்குது, தீர்த்தம் இருக்குது. அங்க நிறைய இந்த குரங்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பூரா வத்தி போயிருக்கு. அதுக்கான ஏற்பாடெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல எல்லாம் ஒன்றே தான் பண்ணணும். குறிப்பா மேல பக்தர்களுக்கு வசதி செஞ்சு, தண்ணி வசதி இல்லை, கழிப்பிட வசதி இல்லை, சரியா அங்க நடந்து போக முடியல. அங்க பாரம்பரியா வழுக்கிற மாதிரி வசதியா பண்ணி கொடுத்தா நிறைய போவாங்க. இப்போ போயிட்டு இருக்காங்க. ஒரு மாசத்துல வந்து 10,000 பேர் நாங்க இருக்கு போயிட்டு இருக்கேன். ஒரு 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, என்ன அரசாங்கம் செவி சாய்க்கு பார்த்தா தீபம் ஏற்றதுக்கு தீபம் வந்து கோர்ட்டு சொல்லி ஏற்றணும்னு சொல்லி நாமளும் இதுக்கான தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் அதுக்கான பக்தர்கள் வச்சு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். கைது பண்ணுவாங்க, இப்படியே நடந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இதுக்கு ஒரு விடிவு கிடைக்கும். இப்போ இந்த பிரச்சனையை வந்து அவங்களா உருவாக்கி இருக்காங்க. இதுக்கான விடிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன்.